விருச்சிக ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். ராசி ஏதோ சூரியன் சேர்ந்ததுனால உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். அதிகாரம் மிக்கவராக இருப்பீங்க. மற்றவங்க மேல் அதிகாரம் செலுத்துவீர்கள். ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். மாத பிறப்பது சூரியன் கும்பராசிக்கு போய் விடுவார். இப்போது சிம்ம ராசியை பார்ப்பார். 10ஆம் அதிபதி சூரியனை தன் சொந்த வீட்டை பார்க்கறால் உங்களுக்கு பொருளாதாரம் உயரும், சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத விருச்சிக ராசிகளில் வேலை கிடைக்கும். வேலையை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். வேலை மாறலாம். இந்த குரு சிம்ம ராசியை பார்க்கிறார், சூரியன் சிம்ம ராசியை பார்ப்பார். இந்த பிரிவில் நீங்கள் வேறு வேலைக்கு மாற நினச்சா அந்த வேலை கிடைக்கும். பெரிய பதவி உயர்வோடு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கால் மேலதிகாரியின் கடுபடி இருக்கும். மேலதிகாரி உங்களோட சண்டை போடுவார், உங்களோட கருத்து வேறுபாடு இருக்கும். மேலதிகாரியை அனுசரித்து செல்வதால் நல்லது. உத்தியோகத்தில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் சில சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பாவுக்கும் மகனுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. அப்பாவுக்கும் மகனுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். விட்டு கொடுத்து சென்று விடுங்கள். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணால் அதுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறார். 5ஆம் குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு குழந்தைகளால் வருமானம் வரும். 5ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார் குரு. உங்களுக்கு குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். மூணாம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள். உங்கள் சிறு தூர பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு 8ஆம் தேதி புதன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு பயணம் மேற்கொள்வீர்கள். 7ஆவது வீரன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் மனைவியால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். உங்கள் மனைவியால் உங்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் இருக்கலாம். உங்கள் மனைவியால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. உங்கள் மனைவி மூலம் உங்களுக்கு வருமானம் வரலாம். 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தீர்த்த யாத்திரை செல்லணும்னு அதுக்கான வழி பிறக்கும். கோயிலுக்கு செல்லுங்கிற ஆசை இருக்கும். இந்த ஆசை நிறைவேறும். விருச்சிக ராசிக்காரர்கள் மாதம் நன்றாக இருக்கிறது.